அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. பல நாடுகளுக்கும் பதிலடி வரி அறிவித்தாலும் கடைசியில் அதை இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்து ஆறுதல் கொடுத்திருக்கக்கூடிய அமெரிக்கா சீனாவை மட்டும் பரம விரோதியாகவே பார்க்கறதுனால அடுத்தடுத்து அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக உற்பத்தி மற்றும் தொழில்துறையில் சீனாவின் ஆதிக்கத்தை முறியடிக்க ட்ரம்ப் எத்தனையோ வழிகளில் செக் வச்சுக்கிட்டு இருக்கார். முதல்ல சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா 145% வரியை விதிச்சுது. அதுக்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 125% வரி விதிப்போம்னு சீனா அறிவிச்சது. இப்படி இரண்டு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போர் உலக வர்த்தகத்தை பாதிச்சா அது விலைவாசி உயர்வை கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துறதோட மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நுகர்வோர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகிட்டு இருக்கு. ஆனாலும் பதிலுக்கு பதில் சீனாவும் அமெரிக்காவும் வர்த்தக சண்டையை இப்போதைக்கு நிறுத்துற மாதிரி தெரியல. விமான கட்டுமான துறையில் முன்னணியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பிரபல போயிங் நிறுவனம் கிட்ட இருந்து விமானங்களை வாங்கக்கூடாதுன்னு சீன விமான சேவை நிறுவனங்களுக்கு அந்நாட்டு அரசு சமீபத்தில் உத்தரவிட்டிருக்கு. சீனாவுக்கு அடுத்த 20 ஆண்டுகளில் 20% விமான தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்ய போயிங் ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. 2018 கூட போயிங் நிறுவனத்தின் 25% விமானங்கள் சீனாவுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல போயிங் நிறுவனம் கிட்ட இருந்து விமானங்களை வாங்க வேண்டாம் என்கிற ஒரு முக்கியமான முடிவை எடுத்து அமெரிக்காவுக்கு கட்டம் கட்டியிருக்கு சீனா. ஆனால் இதுக்கெல்லாம் மசராத ட்ரம்ப், நீ விமானத்தில் கையை வச்சா நான் கப்பலில் கை வைக்கிறேன் பாருன்னு சொல்லி பதிலுக்கு பெரிய குண்டா தூக்கி போட்டிருக்கார். கார், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் சாதனங்கள், ஆடைகள்னு எதுவாக இருந்தாலும் உலகின் பல நாடுகளுக்கும் சரக்கு கப்பல் மூலமாகத்தான் எடுத்து செல்லப்படுது. 90% கன்சியூமர் குட்ஸ் கடல் வழி போக்குவரத்து மூலமாகத்தான் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. அந்த சரக்கு கப்பல்களில் பெரும்பாலானவை மேட் இன் சீனா, அதாவது சீனாவில் உருவாக்கப்பட்டவை தான். இந்த நிலையை மாற்றணும்னு ட்ரம்ப் நினைக்கிறார். கப்பல் கட்டுமானம், ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியை அமெரிக்காவுக்கு மறுபடியும் கொண்டு வரணும்னு ட்ரம்ப் ஆசைப்படுறாரு. இதுக்குன்னு வரிச்சலுகை, மானியம் கூட வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காரு. ஷிப் பில்டிங்கில் சீனாவோட ஆதிக்கத்தை முறியடிக்க ரொம்பவே தந்திரமாக யோசிச்சிருக்கக்கூடிய ட்ரம்ப் அமெரிக்காவுக்குள்ளே வரக்கூடிய சீன கப்பல்களுக்கு அதிக வரியை விதிச்சிருக்கார். பொதுவாக அமெரிக்க துறைமுகத்துக்குள்ளே ஒரு கப்பல் வருதுன்னா போர்ட் ஃபீஸ் கட்டணம். அந்த வகையில் புதிய விதிப்படி ஒரு முறை ஒரு கப்பல் சரக்குகளோட துறைமுகத்திற்கு வந்தால் $3.5 மில்லியன் கட்டணமாக செலுத்தணுமாம். அமெரிக்காவின் தொழில்துறையைச் சேர்ந்த பல நிறுவனங்கள் இதனால் ஆடி போயிருக்கு. கப்பல் மூலமாக தான் எல்லா கம்பெனிகளுக்கும் தேவையான மூலப்பொருட்கள் தொடங்கி மற்ற அனைத்துமே வந்தாகணும். இப்படி இருக்கும்போது அதிக டாக்ஸ் விதிக்கப்பட்டால் அது நேரடியாகவே தொழில்துறையை பாதிக்கும்னு கவலையில் இருக்காங்க தொழில் நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள். கார்கோ வெயிட் எவ்வளவு, எத்தனை கண்டெய்னர்கள் அதில் இருக்குது, எண்ணிக்கைக்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்கப்படுமா. சீன கப்பல்களுக்கு ஒரு டன்னுக்கு $18, இல்லைனா ஒரு கண்டெய்னருக்கு $120ன்னு வரியை ரிவைஸ் பண்ணியிருக்கு அமெரிக்கா. அடுத்த 3 வருஷத்துக்கு இது இன்னும் அதிகமாகிட்டே போகும்னு சொல்லப்படுது. இந்த கடுமையான வரியை தவிர்க்கணும்னா நிறுவனங்கள் அமெரிக்க கப்பல் கட்டும் நிறுவனங்களிடம் மட்டுமே கப்பலை வாங்க வேண்டும். அந்த கப்பல்களுக்கு இந்த கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுறதா ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஆனால் இதெல்லாம் சாத்தியமா? உலகத்திலேயே சீனா தான் கப்பல் கட்டும் தொழிலில் முதலிடத்தில் இருக்குது. கடந்த பிப்ரவரி மாதம் மட்டும் அமெரிக்க துறைமுகங்களுக்கு 1002 கப்பல்கள் வந்திருக்கு. இதில் 190 கப்பல்கள் சீனாவில் உருவாக்கப்பட்டவை தான். ஆல்மோஸ்ட் இது 5ல் 1. பொதுவாகவே கடல் வழி போக்குவரத்தில் 3ல் 1 கப்பல் சீன கப்பல் கட்டுமான நிறுவனங்களில் தயாரிக்கப்பட்டவையாக இருக்குது. உலகின் பல நாட்டு துறைமுகங்கள்லையும் பயன்படுத்தக்கூடிய 96% ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ், 80%க்கும் அதிகமான கிரேன்கள் எல்லாமே சீனாவிலிருந்து வாங்கப்பட்டது தான். உலகத்திலேயே ஏற்றுமதி இறக்குமதியில் பிஸியான 10 பெரிய துறைமுகங்களில் 7 சீனாவோடது. கடல் வழி வணிகத்தில் சீனா எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்குன்றத இதன் மூலமாக நம்ம புரிஞ்சிக்கலாம். எந்த நாடுமே கப்பல் கட்டுமானத்தில் சீனாவை ஒதுக்கிட முடியாது. உலகம் முழுக்க இப்போ கரண்டில் கட்டுமானம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கப்பல்களில் 57%, அதாவது பாதிக்கும் மேலே சீனாவில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் புது புது ஆர்டர்ஸும் உலகம் முழுக்க இருந்து சீனாவில் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஓவர் நைட்டில் நடக்கலை. 2000க்கு முன்னே இருந்த நிலைமை வேறு மாதிரி. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் சீனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அசுரவேக வளர்ச்சியை கண்டுச்சு. குறிப்பாக கப்பல் கட்டும் நிறுவனங்களுக்கு குறைந்த வட்டிக்கு கடன், மானியம், தொழிலாளர்கள்னு தேவையான எல்லாத்தையுமே செய்து கொடுத்துச்சு சீன அரசு. 2010 முதல் 2018க்கு இடையிலான 8 வருடத்தில் மட்டும் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியில் $132 பில்லியன் அளவுக்கு முதலீடு செஞ்சிருக்கு சீனா.
இதெல்லாம் தான் கப்பல் கட்டுமான துறையில் சீனா ஆதிக்கம் செலுத்த முதன்மையான காரணங்களாக இருக்குது. ஆனால் இந்த துறையில் மட்டும் அமெரிக்க நிறுவனங்களால் சீனா கூட கொஞ்சம் கூட போட்டி போட முடியல. அதனால தான் ட்ரம்ப் இப்போ சீன கப்பல்களை குறி வச்சிருக்கார். ஒருவேளை ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி அவரோட யோசனை வெற்றி பெற்றாலுமே ஒரு சரக்கு கப்பலை கட்டி முடிக்கவே 6லிருந்து 7 வருஷம் வரைக்கும் ஆயிடும். அமெரிக்க அதிபரோட பதவிக்காலத்தை விட இது அதிகம். அது வரைக்கும் உலக வர்த்தகத்தை யாராலையும் நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். சீன கப்பல்களுக்கு செக் வைக்கக்கூடிய ட்ரம்பின் இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு பலன் கொடுக்கும், கப்பல் கட்டுமான துறையில் சீனாவுக்கு சரியான ஒரு போட்டியாளராக அமெரிக்கா உருவெடுக்குமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். யுனைடெட் கிங்டத்தில் உள்ள வேல்ஸ் நாட்டை பூர்வீகமாக கொண்ட கோர்கி நாய்களை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற நாய்களுக்கான ஓட்டப்பந்தயம் காண்போரை ரசிக்க வைத்தது. சிறிய கால்களுடன் குள்ளமாக காட்சியளிக்கும் இந்த நாயினம் மறைந்த இங்கிலாந்து ராணி எலிசபெத்துக்கு மிகவும் பிடித்தவை என்பதால் அவர் நினைவாக ஆண்டுதோறும் இந்த போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகை தர உள்ளார். அவரது மனைவியும் இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவருமான உஷா மற்றும் 3 குழந்தைகளும் அவருடன் வரவுள்ளனர். டெல்லி வருகை தரும் அவர்கள் ஜெய்ப்பூர் மற்றும் ஆக்ரா உள்ளிட்ட நகரங்களை சுற்றி பார்க்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜேடி வான்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரவு விருந்து அளிக்க உள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் வரி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவின் வெய்ஃபியாங் நகரில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற பட்டம் விடும் விழா பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை தந்திருந்த சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. உலகளாவிய இந்த பட்டம் விடும் திருவிழாவில் சுமார் 30 மீட்டர் அளவில் பிரம்மாண்டமான பல வண்ண பட்டங்கள் வானத்தை அலங்கரித்தன. குறிப்பாக யானை, புலி, திமிங்கலம் போன்ற விலங்குகளின் வடிவத்தில் பரந்த ராட்சத பட்டங்கள் காண்போரின் கண்களுக்கு விருந்தளித்தன. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.